லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அக்கா என்னாச்சுக்கா? இப்ப எதுக்கு நீ அழற? அழாதக்கா. நீ அழறத பாக்கும்போது எனக்கும் அழுக வந்துரும் போல இருக்கு. அழாதக்கா. அக்கா உனக்கு இங்க எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்திரா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சான், அதான் டக்குன்னு அழுதுட்டேன். அக்கா நீ இந்த வார்த்தைய வெறும் உதட்டுல இருந்துதான் சொல்ற. உண்மையை சொல்லுக்கா. உனக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதாவது டார்ச்சர் பண்றாங்களா உன்ன? சொல்லுக்கா. ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஏய் ஏய் நீ எங்கடி இங்க வந்த? இப்பதான் உன் மொத்த கூட்டமும் வெளியில போச்சு, நீ வந்துட்டியா இப்போ? உன்னதான் இந்த வீட்டு படியேறக்கூடாதுன்னு அடிச்சு துரத்தியாச்சுல்ல. ஏய் வெளியே போ, வெளியே போ. சும்மா கத்தாதீங்க. நான் எங்க அக்காவை பார்க்க தான் வந்திருக்கேன். உன்னை இந்த ஏரியாலயே பார்க்க கூடாதுன்னு அக்கா சொல்லிருக்காங்கல்ல. வெளியே போடி, வெளியே போன்னு சொல்றேன். ஹே ராகினி, ராகினி என்ன பழக்கம் இது? வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படியே அப்படி சொல்லிட்டு இருப்ப? இப்பதானே அவங்க அத்தை எல்லாம் வந்துட்டு போனாங்க. மாமா உங்களுக்கெல்லாம் தெரியாது, இவளுக்கெல்லாம் இறக்கமே காட்டக்கூடாது. ஏய் ஒண்ணுதான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இப்பதான் பொங்கல் சீர் குடுக்கறோன்னு உங்க அத்தை வந்து பாடா படுத்திட்டு போனாங்க. அடுத்து நீ வந்திருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஒரு தடவை சொன்னா புரியாதா? இல்ல இல்ல நான் அக்காவை பார்க்கதான். இங்க பாருங்க, நீங்க வராதன்னு சொன்னா நான் எப்படி அக்காவை பார்க்கறது? எனக்கு உங்க வீட்டுக்கு வரணுங்கிற எந்த ஆசையுமே இல்ல. எனக்கு என் அக்காவை பார்க்கணும். அவளை பார்க்காம ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணு என்ன உள்ள விடுங்க, இல்லனா என் அக்காவை அடிக்கடி பார்க்கவாவது அவளை வெளியே விடுங்க. ஜெயா, அவ கேக்குறது நியாயம் தானே ஜெயா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏன் உன் அக்காவை பார்க்காம உன்னால இருக்க முடியாதா? இதே கேள்விய நானும் உங்களை பார்த்து கேட்கலாம். நீங்க எப்பவுமே உங்க அக்கா பக்கத்துலயே தானே இருக்கீங்க. உங்க அக்காவை விட்டு பிரிஞ்சதே இல்லல. கரெக்ட் தானே? ஏய் ஓவரா பேசுனன்னு வை. ராகினி இப்ப எதுக்கு கோவப்படுற? அவ சரியா தானே கேக்குறா. மாமா நீங்க சும்மா ஏத்தி விட்டுட்டு இருக்காதீங்க. அத்தை, நான் உங்க கூட ஆர்கியூ பண்ண, சண்டை போடலாம் ஒன்னும் வரல. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ
என்னோட அக்காவை பார்க்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க. எனக்கு அது போதும். யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம என் அக்காவை நான் பார்த்து பேசிட்டு நான் போயிட்டே இருக்கேன். ஜெயா, பாவம் ஜெயா, ஒரு 10 நிமிஷம் தானே கேக்குறா. சரி, 10 நிமிஷம். வாடி, வா உட்காரு. ஆ. இல்லக்கா பரவாயில்ல. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா? ஆ சரி. சரி உட்காரு, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ அக்கா, நானும் கூட வரேன். சரி வா. வா இந்திரா. ஆமா, காலையில இருந்து பணியிலேயே வா நின்னுட்டு இருந்த. நீ இங்கேப்பா வந்த இந்திரா? ஆமாக்கா, நேத்து ஒரு மாதிரி பேசுனியா, அதான் எனக்கு தூக்கமே வரல. விடிஞ்சதும் விடியாததுமா உடனே இங்க கிளம்பி வந்துட்டேன். அண்ணி ஒரு டீ. இது கனவா? கனவெல்லாம் இல்ல கௌதம், இந்திரா தான் வந்திருக்கா. அம்மாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும் அண்ணி. எப்படி? இனிமே இந்திராக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட 10 மினிட்ஸ் பேசிட்டு போலான்னு ஜெயாத்தையே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஓ, இந்தாங்க. தேங்க்ஸ் அண்ணி. இந்திரா கொடு. வரலட்சுமியை பத்தி சொல்லிடுவோமா? வேணாம் வேணாம், நமக்கு எதுக்கு வம்பு. சொன்னா நான் பொறாமையில சொல்றதா நினைச்சுப்பான். அவனே தெரிஞ்சுக்கிட்டும். இங்க நின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். போயிடலாம். சரிக்கா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ மனசை போட்டு அழட்டிக்காத. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு. அடுத்த 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரியா? சரிடி. சரி, நான் வரேன்க்கா. பாய். பாத்துக்கோ என்ன. பாவமா இருக்கே.
தம்பி ஏமாந்துட போறான். நாம ஒன்றும் பொய் சொல்லலையே, உண்மையை தானே சொல்றோம். சொல்லிடலாம் அந்த பொண்ணை பத்தி. அவன் எடுத்துக்கிறது எடுத்துக்காதது அவன் இஷ்டம். கௌதம், நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைக்காத. நீ கட்டிக்க போற பொண்ணாவது உனக்கு பிடிச்ச ஐடியாலஜில இருக்காளான்னு 1க்கு 10 முறை யோசிச்சுக்கோ. ஏன் சொல்றேன்னா, நீ வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்க, அந்த பொண்ணு வேற மாதிரி நினைச்சதுன்னா ஃபியூச்சர்ல தேவையில்லாத பிரச்சனை வரும். அதான் சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். வருண் மேல உள்ள பொறாமையில சொல்லிட்டு போறாளோ? இல்லையே, இவ சொல்ற தோரணையை பார்த்தா அப்படி இல்லையே. சினிமா டிக்கெட் மாதிரி இருக்கு. நேத்து நைட் உள்ள டிக்கெட் தான், அதுவும் 2 டிக்கெட் இருக்கு. கூப்பிடும்போது வேலை இருக்கு போன மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இப்ப யார் கூட போயிட்டு வந்திருக்காரு? எது குழப்பிக்கிட்டு அவர்கிட்டயே நேரடியா கேட்டுருவோம். துவைக்க போடும்போது இத பார்த்தேன், உங்க பாக்கெட்ல இருந்தது. நேத்து ஆசைப்பட்டு போலான்னு கேட்டேன். நான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்ல உன்னை திட்டேன். அதான் மனசு கேட்காம நம்ம 2 பேரும் படத்துக்கு போலான்னு டிக்கெட் எடுத்தேன். ஆனா நேற்று மீட்டிங் முடியறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதான் டிக்கெட் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு நானும் கூட அந்த கிளைண்ட்டும் போயிட்டோம். என்னடி சரியா இருக்கா? கரெக்டா இருக்குக்கா. இப்பவே உள்ள வச்சிடுறேன். உள்ள எடுத்து வை. அம்மா, ம்? அம்மா. கௌதம்,
அம்மா என்ன கௌதம்? வா, வந்து உட்காரு. அ, சொல்லு கௌதம். இல்லம்மா இல்லம்மா அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அக்கா, அவன் தயங்கி தயங்கி கேக்குறதுலயே தெரியலையா? அந்த பொண்ணுன்னா அவன் வரலட்சுமி தான் கேக்குறான். சொல்லு கௌதம், அந்த பொண்ணுக்கு என்ன? அந்த பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு தான் அந்த பொண்ணுகிட்ட பேசி பழகலான்னு கொஞ்சம் ஆசை. அப்பதானம்மா அவங்கள பத்தி புரிஞ்சுக்க முடியும். என்ன வேணும் கௌதம்? இல்லம்மா அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர். அந்த பொண்ணு நம்பர் என்கிட்ட இல்ல, பார்வதி நம்பர் என்கிட்ட இருக்கு. நீ பார்வதிக்கு கால் பண்ணி அவளோட நம்பர் வாங்கிக்க. ஓகே ஓகே. நோட் பண்ணிக்கிறியா? இந்த ஓகேவா? தேங்க்ஸ்மா. அக்கா, கௌதம் மனசு மாறிட்டான். ஆமாண்டி, அவனுக்கு அந்த வரலட்சுமிய புடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வச்சாதான் எனக்கு நிம்மதி. ஹலோ ஆண்டி, நான் கௌதம் பேசுறேன். சொல்லுங்க கௌதம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. வரலட்சுமி கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். தோ ஒரே நிமிஷம்ப்பா. வரு வரு, ஒரு நிமிஷம். சரிங்க ஆண்டி. வரு வரு வரு. கௌதம், ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்றீங்களா? சரிங்க ஆண்டி. ஓகே. வரு. வரு வரு, எந்திரி. மணி 10 ஆகுதுடி. எழுந்திரு வரு. மா சும்மா இருமா. என்ன பண்றது? வரு வரு, எழுந்திருமா. வரு மா வரு. என்னம்மா டிஸ்டர்ப் பண்ணாத. ஷோ. ஏங்க என்னம்மா, என்ன விஷயம்? ஏங்க, இவ நைட் எத்தனை மணிக்கு வந்தா? நைட்டு காலையில 3 மணிக்கு தானே வந்தா. என்ன ஆச்சு? எழுப்பு. வரு, எழுந்திரு வரு. ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப். எழுந்திரு வரு. வரு, இங்க பாரு. கௌதம் ஃபோன் பண்றாரு. இன்னும் தெரியலையா உனக்கு? பார்வதி, போன் இங்க பாரு. இந்தா. என்னங்க பண்றது?
வரு வரு இங்க பாரு, ஒரே ஒரு டைம் பேசிடு. சொல்லு கௌதம். வரு ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரீயா? நம்ம மீட் பண்ணலாமா? ஓகே, ஒரு 11 o'clock நம்ம காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா? 11 o'clock? ஓகே தானே? ஓகே ஓகே, சரி மீட் பண்ணலாம். ஓகே பாய் வரு, பாப்போம். பாய் கௌதம். பாய். ஏய் வரு வரு, மா டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. இவளை என்ன பண்றதுனே தெரியல. இன்னைக்கு ஃபுல்லாக அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ தெரியும்ல செட் ஆவாளா மாட்டாளான்னு. பார்க்கலாம் நம்ம வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறாளான்னு. வா, எங்கே உட்காரலாம்? அதோ அந்த கார்னரில் போய் உட்காரலாமா? வா போலாம். உட்கார். அப்புறம் சாப்பிட உனக்கு என்ன வேணும்? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். 2 minutes நான் கூப்பிடுறேன். ஓகே சார். நம்ம இனிமே இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன கதிர், என்னாச்சு? நம்ம நேத்து மூவிக்கு போனது காவியாக்கு தெரிஞ்சிருச்சு. எப்பரா? நான் தான் டிக்கெட்டை டிஸ்போஸ் பண்ண மறந்துட்டேன். அது பாக்கெட்ல இருந்துச்சா, வாஷிங் போடும்போது அதை அவ பார்த்துட்டா. என்ன கதிர் சொல்ற? பெருசா ஏதாவது சண்டை போட்டாலா என்ன? ஆஹா, நானும் என் கிளைண்ட்டும் போனோன்னு சமாளிச்சிட்டேன். அது அவளும் நம்பிட்டா. ஓ, அவ்வளவு இன்னசென்ட்டாவா இருக்கா?